கிராமத்து லைஃபு ரொம்ப அழகான லைஃப்ங்க. எத்தனை பேர் கிராமம் சொல்லுங்கள். நான் சிட்டியில் சென்னையில் இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிற 75 மெம்பர்ஸ் வந்து அவங்க ஊர் கிராமமாக தான் இருக்கும். இங்கே பெரும்பாலும் வாழ வந்தவங்க இங்கே இருக்கிறவங்க ஒரு 25% தான் இருப்பாங்க சொந்த வீடு வாங்கிட்டு. இப்போ பெரும்பாலும் பாருங்கள், இப்போ ஒரு ஓட்டு ஏதாவது ரோட்டில் தீபாவளி பொங்கல்னால் பாருங்கள், எல்லாம் இங்கே எல்லாம் ஒர்க் பண்ண வந்தவங்க இங்கே வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க தான். சொந்த ஊரில் சொந்த வீடு இருக்கும். ஏதாவது ஒரு விசேஷம்னா கிராமத்துக்கு தான் போவாங்க பாருங்கள். அப்போ சிறப்பு பஸ்னே விடுவாங்க. வந்து கிராமத்து வாழ்க்கை தாங்க ரொம்ப அழகான வாழ்க்கை. உண்மையாலுமே ஒரு 25% தான் இங்கே இருக்கிறவங்க இருப்பாங்க சென்னையில். எல்லாம் மற்றவங்களாம் வந்து வந்தவங்க தான் வந்து அதிகமாக. ரொம்ப அழகான ஒரு லைஃபு, ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாத ஒரு லைஃபு கிராமத்து லைஃபு. ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ நல்லாயிருக்கும். காலை நேரத்தில் சாணி கரைச்சி எங்கள் அம்மா கோலம் போடுவாங்க. நானும் சாணி கரைச்சி போடுவேன். சாணி கரைச்சி போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கோலம் போடுவோம். அவ்வளோ ஒரு அந்த கோலம் போட்டுட்டு அப்புறம் வெளியில் அந்த இயற்கையான அந்த காற்று வாங்கிட்டு காஃபி குடிப்போம். அந்த எஃப்எம் ரேடியோ ஓடும் காலையில், நியூஸ் ஓடும். அதை கேட்டுட்டு அந்த காஃபியை குடிப்போம். செய்திகள் வாசிப்பது உங்கள் சரோஜினி நாயுடுன்னு சொல்லி நியூஸ் வாசிப்பாங்க. அந்த நியூஸ் கேட்போம். நியூஸ் கேட்டு முடித்தோடனே அதுக்கப்புறம் ரேடியோ கண்ணன்னு சொல்லி அவர் குட்டி குட்டி கதை சொல்லுவார். அதெல்லாம் அந்த ரேடியோவில் எஃப்எம் ரேடியோவில் கேட்கறதெல்லாம் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் காலை நேரத்தில். அதே மாதிரி அங்கே வீட்டுக்கு வீடு வந்து ஒரு குடம் வச்சு கழனி தண்ணி ஊற்றிடுவோம். மாடு பக்கத்துலேயே மாடு இருக்கிற தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லிட்டோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கழனி தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக சாணி வச்சுட்டு போயிடுவாங்க கரைக்கிறதுக்கு. நாங்கள் கழனி தண்ணி கொடுக்கறதுனால சாணி வச்சுட்டு போயிடுவாங்க வாசலில் கரைக்கிறதுக்கு. நான் சாணி கரைச்சி போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ஒன்று தெரியுங்களா, கிராமத்தில் வந்து 2 வாட்டி எங்கள் ஊர்லலாம் 2 வாட்டி வாசல் ஈவினிங் டைமும் வாசல் கூட்டி கோலம் போடுவோம். காலையிலையும் கோலம் போடுவோம். மார்கழி மாதம் மட்டும் போட மாட்டோம். ஏன்னா காலையில் பெரிய கலர் கோலம் போடுறதுனால அது அழிக்க மனசு வராது. அதுவே என்னென்னா எங்கள் அம்மாலாம் சுற்றி தண்ணி தேய்ச்சி கூட்டி விட்ருவாங்க கோலத்தை சுற்றி. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து நான் ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப கள்ளக்கபடம் இல்லாத ஒரு இதுங்க. ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஷேர் பண்ணி செஞ்சுக்குவாங்க. இப்போ ஒரு புளி வாங்குவாங்க. எங்கள் அம்மாலாம் 5 கிலோ 6 கிலோ புளி வாங்கினாங்கன்னா வெளியில் உட்காந்து அம்மா அருவாமனையில் புளியாங்கொட்டை புளியெல்லாம் அரிஞ்சு கொட்டையை தனியாக எடுத்து வச்சிட்ருப்பாங்க. அப்போ எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் வந்து அருவாமனை எடுத்து வந்து அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அறுத்து கொடுப்பாங்க. எல்லாம் புளியெல்லாம் கொஞ்ச நேரத்தில் புளியெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே எல்லாம் கதையை பேசிக்கிட்டே அந்த புளியை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்போது வந்து எங்களுக்கு ஒரு இடம் இருந்தது கிராமத்தில். 10,500 சதுரடி. சிட்டியாக இருந்தால் என்னால் அது க்ரோர் கணக்கில் போகும். வந்து எங்களுக்கு ஒரு அதில் ஒரு 20 தென்னை மரம், ஒரு சின்ன மாங்காய் மரம் தான் அது. ஆனால் அதுவே வந்து வருஷத்துக்கு வந்து அதில் 2 மூட்டை மாங்காய் காய்க்கும். பச்சரிசி மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது 2 சீத்தா மரம் எல்லாம் இருந்தது. அதை இடத்த வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோம். அப்போது வந்து அந்த மரத்துலேருந்து அந்த மட்டையெல்லாம் விழுகுமா, அந்த மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து அதை என்ன பண்ணுவாங்க, ஊற வச்சுருவாங்க. தண்ணி தேய்ச்சி ஊற வச்சு சும்மா இருக்கும்போது அது ஊறினதுக்கப்புறம் அதை கிழித்து விளக்கமாறு கிழித்து அதில் விளக்கமாறு ரெடி பண்ணி மேலே ஒரு 10 விளக்கமாறு போல் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அது காசு கூட கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. கிராமத்தில் 2 விளக்கமாறு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சேல்ஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் காணாட்டி வச்சு சேல்ஸ் பண்ணுவோம். வீட்டில் சமையலே தேங்காய் எண்ணெயில் தான் நடக்கும். மீனெல்லாம் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போயுமே இட்லி பொடிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகான லைஃபு. அதே மாதிரி இந்த சித்திரை கத்திரி வெயில் முடிஞ்சு வைகாசியில் வந்து எல்லாம் வீட்டுக்கு வீடு வடகம் வீட்டிலே போட்டு வடகம் புளிவாங்க. எங்கள் அம்மா 3 வடகம் புளிவாங்க. ஊத்து வடகம், கில்லு வடகம், அப்புறமா பட்டை வடகம்னு 3 வடகம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா செய்கிறது எல்லாமே எங்கள் அம்மா சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாங்காய் வத்தல், மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா சூப்பராக போடுவாங்க. செய்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு மொத்தம் 5 மாமா, ஒரு சித்தி, அதில் 3 மாமா தம்பி, 3 பேர் தம்பி, 2 அண்ணா, அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி. 3 மாமா தம்பிங்க வந்து ரொம்ப அம்மா பாசமாக இருப்பாங்க. அவங்களும் அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் வந்தால் ஊறுகாய் கொடுக்கறது, வடகம் கொடுக்கறது, ஊருக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. சித்திக்கெல்லாம் வந்தால் அவ்வளோ போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. சேர்த்தே போட்டு வச்சுருவாங்க, இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இன்னமுமே அந்த அம்மியில் ஆட்டுக்கல்ல அரைச்சி தான் நாங்கள் சமையல்லாம் பண்ணுவோம். சட்னியெல்லாம் அதில் தான் அரைப்பாங்க எங்கள் அம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொடக்கல்லாம். சில பேர் கொடக்கல்லுங்குவாங்க, ஆட்டுக்கல்லுவாங்க. நாங்கள் கொடக்கல்லுங்குவோம். அதெல்லாம் எங்கள் பாட்டியோடது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு நாங்கள் அங்கமுத்துன்னு பேர் வச்சுருக்கோம். அந்த ஆட்டாங்கல்லுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் எங்கள் வீட்டில் அம்மிக்கல்லாம். அதில் தான் அரைச்சி சட்னியெல்லாம் அரைப்பாங்க. நான் தான் அரைப்பேன். எனக்கு ஆட்டுக்கல்ல அரைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இதில் என்ன தெரியுங்களா, அந்த ஆட்டுக்கல்ல அரைக்கும் போது எங்கள் பாட்டிலாம் அரைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்ளு அரைப்பாங்க. கொள்ளு அரைச்சி, கொள்ளு எந்த சட்னினாலும் துவையில் அரைச்சாலும் நாங்கள் ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் துவையில் அந்த கல்லில் ஒட்டி அதில் சுடுசாதத்தை சுட போட்டு அந்த கல்லுக்குள்ளேயே போட்டு பிசைஞ்சு எங்கள் பாட்டி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. உண்மையிலேங்க தட்டில் போட்டு நீங்கள் அதே துவையில் போட்டு சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட் வரவே வராது. ஆனால் அந்த ஆட்டுக்கல்லில் போட்டு எங்கள் பாட்டி உருண்டை பிடிச்சி கொடுத்தா எங்கள் அப்பா, நான் எல்லாம், எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவோட அம்மா தான் அப்படி போட்டு வாங்கி உனக்கு அடிச்சுக்குவோம். எனக்கு கொடக்கல்ல நான்லாம் அழுவேன். எனக்கு தட்டில் வேணாம், எனக்கு கொடக்கல்ல செஞ்ச சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிட்டு அழுகுவேன். அது மாதிரி இந்த வடகம்லாம் போட்டாங்க பாருங்கள். வடகம் போட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா, இந்த மாதிரி வடகத்துக்கு போட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது சொல்லிடுவாங்க. சொன்னால் காலங்காத்தால் நேரமாக வெயில் வராதுக்கு முன்னாடியே போய் அந்த வடகத்தை நான் எங்கள் அம்மா ஏந்திரிச்சு நேரமாக ஏந்திச்சு அதை காய்ச்சி கூழ் மாதிரி காய்ச்சி மாடிக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு புடவையை காட்டன் புடவையை நினச்சி அதை விரித்து ஒரு 4 புடவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போட்டால் நிறையா தான் எங்கள் அம்மா போடுவாங்க வடகம்லாம். விரிச்சிட்டாங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க வீட்டு உரலை எடுத்துகிட்டு 2 செகண்டில் எல்லாமே படன்னு புரிஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் டீ காஃபி போட்டு கொடுப்போம். யாருக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டு போட்டு கொடுப்போம். அதே மாதிரி அவங்க வீட்லேயும் வடகத்துக்கு போட்டாங்கன்னா நான் போக மாட்டேன், எங்கள் அம்மா போய் புளிஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்க காஃபி டீ போட்டுக்குவோம். ஷேரிங் அப்படி ஒன்றுக்கு ஒன்று அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க கிராமத்தில். இங்கே சிட்டியில் பாருங்கள், நான் இங்கே கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தாங்க இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் போய் ஒரு 5-6 வருஷம் இருந்தேன். ஆனால் கோயம்புத்தூரில் ரொம்ப மக்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்க கிராமத்து மக்கள் மாதிரி ரொம்ப ஷேரிங். ஆனால் சென்னை மக்கள்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. கழுத்தறுத்து போட்டால் கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க. நான் இப்போ இங்கே இப்போ கோயம்புத்தூர்லேருந்து அகைன் நான் திரும்பி ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு 6 வருஷம் திருப்பி சென்னைக்கே இப்போ வந்துட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு இன்னும் நல்லா பெட்டரான ஜாப் படிச்சுலாம் இங்கே இருக்கேன் நான். ஆனால் எனக்கு இன்ன வரைக்குமே 10-11 வருஷம் ஆகுது. எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. கிராமத்தில் அப்படி கிடையாதுங்க. ஒரு தீபாவளி வந்துட்டால் கூட புது ட்ரெஸ் போடுவோம். புது ட்ரெஸ் போட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பலகாரம்லாம் அம்மா வச்சு கொடுப்பாங்க. அக்கம் பக்கத்தில் போய் விழுந்துட்டு அவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்னா அவங்க 10 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுட்டு நாம் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், இல்லை ஏதாவது வளையல் மணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க கொண்டு இங்கே எங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். இங்கே எனக்கு பச்சை தண்ணி கூட நான் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்கிற ஃப்ளாட்டில் பச்சை தண்ணி கூட எனக்கு யாரும் கொடுத்தது கிடையாது. நான் என்ன பண்ணேன், நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுனால அது யாருக்காவது கொடுத்தா நல்லது. நானே போய் தேடி போய் கொடுத்தாலும் கடமைக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அது நம்ம ஒரு அன்பாக கொடுப்போம். ஆனால் அவங்க அந்த அன்பாக சென்னையில் மட்டும் எதிர்பார்க்க முடியாது. பதிலுக்கு பதில் நீ இது பண்ணியா, நான் உடனே பதில் பண்ணுவேன். நீ 1 ரூபா கொடுக்குறியா, நானும் 1 ரூபா 5 பைசா மேலே போட்டு கொடுத்துறேன். 5 பைசா கூட வராது, கரெக்டாக அதை திருப்பி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. உண்மையிலுமே ரொம்ப மோசமான லைஃப்ங்க. அது ஒரு அன்பான ஒரு அக்கம் பக்கத்துலலாம் எங்கள் அம்மாலாம் உட்காருவாங்க, நாங்கள் போய் உட்காந்துருப்போம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தலை சீவி விட்டால் கூட இங்கே வாடா நான் பின்னி விடுறேன்னு கூப்பிட்டு பின்னி விடுவாங்க. அம்மா தான் பின்னி விடணுன்னு இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ பக்கத்துலேயே நான் போர் அடிச்சுனா கூட போவேன். அம்மாட்ட கூட சொல்லிட்டு போக மாட்டேன். எங்கள் அம்மா தேடி பார்த்துட்டு அப்புறமா என் குரல் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரிட்டன் வந்துடுவாங்க. ஏன் அங்கே போயிருக்கேன்னு கூட என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே கிடையாது எங்கள் அம்மா. போய் பேசுவோம். அதெல்லாம் ஒரு அழகான ஒரு லைஃபுங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னோட இப்போ நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனேன்னா
எனக்கு அந்த பழைய நினைவுகள் தான் என்னோட அந்த ஒரு இதுவே ஆறுதலே. தானாக சிரிச்சுக்குவேன். நான் ஒரு பெட்டு வளர்க்குற டாகு, அது நான் தானாக சிரிச்சுன்னா அது வாயை நக்கிட்டு மூஞ்ச நக்கிட்டு முத்தம் கொடுக்க, எதுக்கு தானாக சிரிக்கிறேங்கிற மாதிரி அது பின்னாடியே சுற்றுங்க, என் பின்னாடியே அது சுற்றும். மெயினாக அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் வாங்கினது. அவரும் வேலைக்கு போயிட்டா, பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டா, நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் எவ்வளோ கேர் பண்ணோம் தெரியுங்களா என்ன. நான் கொஞ்சம் ஏதாவது எனக்கு கால் முடியாது. இப்போ ரீசண்டாக குழந்தையிலேருந்து இல்லை, இடையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். கால் 2 மூட்டையும் எடுத்துகிட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆப்ரேஷன் ஃபெயிலியரு. கொஞ்சம் தடுமாறி தான் நடப்பேன், ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நடப்பேன். நான் கொஞ்சம் அம்மா அப்படின்ட்டுனா போதும், எங்கே இருந்தாலும் ஓடி வந்து தாவி என்னாச்சுன்ட்டு குனிய சொல்லி மூஞ்சலாம் நக்கி ஒரு வாரி பண்ணிடும். இது என் பொண்ணு என் ஹஸ்பண்டா ரொம்ப உங்கள் அம்மாவை நீ காப்பாத்துறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போயும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இருந்தாலும் என்னோடய ஊரை நான் செத்தாதான் மறக்க முடியும் அந்த மாதிரி. அது ரொம்ப இப்போ என்னோடய ஊரை நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு கிராமத்து வாழ்க்கைங்க.